அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிபிஆர் இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த சிபிஆர் இண்டிகேட்டரில் இருக்கிற அந்த 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட், பாட்டம் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் அண்டு டாப் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட். இந்த 3 லைனும் பார்த்தீங்கன்னா எந்த கால்குலேஷன்ஸ் அடிப்படையில் எதை பேஸ் பண்ணி இந்த 3 லைனும் ட்ரா பண்ணுறாங்க, எப்படி இது இந்த லைனை ஃபைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் ஒரு கால்குலேஷன்ஸ் மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். அதாவது சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் டே கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஹை ப்ரைஸு, அதுக்கடுத்து லோ ப்ரைஸு, தென் க்ளோசிங் ப்ரைஸு, மூணுத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுவாங்க. அப்போ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹை, லோ அண்டு க்ளோசிங்கோட ஆவரேஜ் அந்த ப்ரைஸை தான் கரண்ட் டேவுக்கு சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக அவங்க அந்த ப்ரைஸ் ரேஞ்சை வைப்பாங்க. அந்த பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ ப்ரைஸை ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ ப்ரைஸோட ஆவரேஜ், அதுதான் பார்த்தீங்கன்னா பாட்டம் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட். அடுத்தது இந்த டாப் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டை பாட்டம் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டோட மைனஸ் பண்ணுறாங்க. தென் கிடைக்கிற ப்ரைஸை சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டோட ஆட் பண்ணுறாங்க. அப்போ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டுக்கும் பாட்டம் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதே டிஃப்ரென்ஸ் தான் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டுக்கும் டாப் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டுக்கும் இருக்க போகுது. ஓகேவா? இந்த கால்குலேஷன்ஸை நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் பாதி பேர் தெரியாமலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்கள் இந்த கால்குலேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்தோம், நம்மக்கிட்ட இருக்கிற ஓல்டு டேட்டாவை வச்சு அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சர் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். அதே போல் தான் இந்த சிபிஆரில் இருக்கிறத இந்த இப்போ கரண்ட் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டோட சிபிஆர் கண்டுபிடிக்கணும், இந்த லைன்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு முதல் நாள் இருக்கிற மார்க்கெட்டோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃப்யூச்சரில் நீங்கள் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, தௌசண்ட்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அது எதை பேஸ் பண்ணி வருது, எந்த மாதிரியான கால்குலேஷன்ஸில் அந்த இண்டிகேட்டர்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் அந்த இண்டிகேட்டரை எப்போதும் போல் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்களே தவிர, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம், அடுத்தடுத்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம், சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், இப்படின்லாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்காமலே போயிடும். ஸோ இது மாதிரி சிபிஆருக்குன்னு இல்லை, எந்த ஒரு இண்டிகேட்டருக்காக இருந்தாலும் அது பேஸ் என்ன, அது எந்த மாதிரியான கால்குலேஷன்ஸில் ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிபிஆரில் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணோமோ, அதே போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை R1னும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸை R2னும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதே போல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை S1னும் செகண்ட் சப்போர்ட்டை S2 அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டையும் எப்படிலாம் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கால்குலேஷனில் போட்டிருக்காங்க. இது ரொம்ப டீப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த சிபிஆர் பற்றின அந்த லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதை ரொம்ப டீப்பாலாம் தெரிஞ்சிக்க வேணாம். வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது நான் இப்போ நிஃப்டி சார்ட் எடுத்திருக்கேன், 5 மினிட்ஸ் சார்ட்டு. இதில் நம்ம சிபிஆரை லோட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸில் போய்க்குங்க. இதில் நிறைய சிபிஆர் இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிபிஆர் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒர்க் பார்த்தீங்களா, பிவோட் பாயிண்ட்ஸ் கோமதி சங்கர், இந்த இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்குது. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. இது பாருங்கள், நீங்கள் இந்த பிவோட் பாயிண்ட்டை லோட் பண்ணது இந்த மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு இன்புட்டில் இது எல்லாத்தையுமே அன்டிக் பண்ணிவிடுங்க.
ஷோ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ, தென் ஷோ டெய்லி பிவோட்ஸ். இது மட்டும் ரெண்டுமே டிக்கில் இருக்கணும். தென் ஸ்டைலில் போயிட்டு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. நான் எப்படி வச்சுப்பேன் அப்படின்னா சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் வேறு கலரில் வச்சுருப்பேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆரஞ்சில் இருக்கட்டும். தென் ஹை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி நான் இந்த மாதிரிலாம் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து க்ரீன் கலர் வந்து கொடுத்துட்றேன். சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் R4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது இந்த ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து கொஞ்சம் பிளாக், ஏன்னா எனக்கு நல்லா டார்க்காக தெரியணுங்கிறதுக்காக நான் இதுக்கு வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவை மட்டும் நல்லா டார்க்காக வச்சுங்க, கொஞ்சம் திக்னஸாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ஈஸியாக இது ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ வந்து நல்லா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாருங்கள், நான் வந்து சார்ட்டை இப்படி தான் லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு புரியும் நினைக்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். ஓகேவா? இதுதான் சிபிஆர் லைனு. இது வந்து சென்ட்ரல் பாயிண்ட்டு, இது வந்து டாப் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டு, இது வந்து பாட்டம் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டு. ஸோ இது நல்லா கிளியராக தெரியுதா? அதுக்கடுத்து இந்த ரெட் லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு S1, இது வந்து செகண்ட் சப்போர்ட்டு S2, இது தேர்ட் சப்போர்ட்டு S3. அதே போல் இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் R1, இது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் R2, அதுக்கடுத்தது R3, R4 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் அதாவது நான் எஸ்டர்டேங்கிறது வந்து 4th ஆகஸ்ட்டு, அது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. அப்போ பாருங்கள் மார்க்கெட்டை பாருங்கள். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் எங்கேயுமே ஸ்டாப் ஆகாமல் நேராக வந்து எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல, எந்த இடத்துல, இந்த S2ல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிருக்கு. திரும்ப அகெயின் ரிவர்ஸ் கீழே இறங்கி பாருங்கள், திரும்ப இந்த S1ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் திரும்ப மேலே போயிட்டு கரெக்டாக இந்த டாப் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. அதே போல் நீங்கள் மற்ற நாட்களுக்கு நீங்கள் வச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஆரம்பிக்குது அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் அடிச்சிருக்கு. கரெக்டாக S1ல் பாருங்கள் ஒரு டபுள் பாட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதே போல் எல்லா இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்துல கீழே இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இங்கே வந்து சப்போர்ட்டு, கிட்டத்தட்ட S1 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் சப்போர்ட் நமக்கு கிடைக்கும், எந்த இடத்துலலாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சிபிஆர் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா August 5. ஸோ இந்த இடம் பாருங்கள், மார்க்கெட் நேராக கீழே இறங்கி கரெக்டாக இந்த டாப் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் இந்த இடத்துக்கிட்ட சப்போர்ட் எடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து நல்லா அதுக்கு சப்போர்ட்டாக யூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த S1, S2, S3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற பிவோட் பாயிண்ட்ஸு. அது போல் இந்த R1லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட பேசிக்கு. அடுத்தடுத்து எப்படி நம்ம இன்ட்ராடேயில் வந்து இதை வந்து வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.